ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு விவிஆர் கிரியேஷன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற என்ன ஸ்டிச் பார்த்தீங்க அப்படின்னா பீட்ஸ் வாட்டர் ஃபில்லிங் தான் பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஸ்டிச்சு. இது நல்லாவே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து எப்போவுமே பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபில்லிங்னா த்ரெட்டில் எப்படி போட்டோம், ஒரு ஹாட்டு, அதுக்கப்புறம் உல்ட்டா ஹாட்டு இந்த மாதிரி போட்டோம். பட் இந்த பீட்ஸ் வாட்டர் ஃபில்லிங்கை பொறுத்தளவுக்கு அந்த மாதிரி எதுவும் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. நம்ம வந்து ஃபுல்லாக ஃபில் பண்ணணும். பட் அதை வந்து ஒரு ஷேப்பாக, அதாவது ஒரு கர்வ் அப்படின்னா இப்போ ஒரு யூ போடுறீங்க அப்படின்னா அதே மாதிரி நம்ம கண்டினியூ பண்ணி போடணும். இல்லை அப்படின்னா ஒரு லைனாக ஃபில் பண்ணணும், அந்த மாதிரி ஃபில் பண்ணணும். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த இடமும் கேப் இருக்கக்கூடாது. அதுதான் இதில் மெயின். ஓகேங்களா? இதை மற்றபடி வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறப்ப எப்படி நம்ம வந்து சிங்கிள் பீடில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம டபுள் பீடாக எடுத்துக்கலாம். இதில் வந்து நீங்கள் சிங்கிள் பீடாக போட்டிங்க அப்படின்னா ரொம்பவே கஷ்டம். ஸோ நீங்கள் டபுள் பீடாக வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? டபுள் பீடை ஸ்டிச் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு டைம் சேவ் ஆகும். இல்லை சிங்கிள் பீடாக பண்ணுறீங்க அப்படின்னா டைம் ரொம்பவே வந்து உங்களுக்கு வேஸ்ட் ஆகும். ஏன் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி வந்து ஃபுல்லாகவே நெக் ஃபுல்லாக வந்து நம்ம ஃபில் பண்ண போகிறோம். இந்த டிசைன் நம்ம வந்து பேக் நெக்கில் போட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து நமக்கு ரொம்பவே ஹைஃபைவான லுக்கு கிடைக்கும். அதே மாதிரி சுகர் பீடு வந்து நான் ஒரே ஒரு சுகர் பீடை பற்றி இதில் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் சொல்லிக்கிறேன். ஏன்னா இது நிறையா பேர் கேட்ட ஒரு டவுட்டு. சுகர் பீடு நம்ம ஸ்டிச் பண்ணுறப்போ கண்டிப்பாக சிவிங் த்ரெட்டு, அப்படி இல்லைன்னா நைலான் த்ரெட்டு யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்கேன். ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, அதாவது சிவிங் த்ரெட் வந்து சிங்கிள் ஸ்டான்ஸாக தான் போடணுமா இல்லை டபுள் ஸ்டான்ஸாவான்னு. நம்ம வந்து சிவிங் த்ரெட்டுக்கு எப்போவுமே சிவிங் த்ரெட் யூஸ் பண்ணி பண்ணுறது எல்லாமே வந்து சிங்கிள் ஸ்டான்ஸாக தான் நம்ம போடணும். நான் வேணால் அது உங்களுக்கு புரியல அப்படின்னா நான் இன்னொரு டைம் கண்டிப்பாக வந்து நான் வீடியோவில் கிளியராகவே உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டு அப்படியே டர்ன் பண்ணியிருக்கோம். இல்லை உங்களுக்கு இதுவுமே கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு லைன் போட்டு ஒரு சென்டரில் வந்து ஒரு சின்ன சுகர் பீடு போட்டு அப்படியே கர்வ் பண்ணி கொண்டு வந்துடுங்க. ஓகேங்களா? இதில் நிறைய மெத்தட் இருக்குது. உங்களுக்கு எந்த மெத்தடு ஈஸியாக இருக்குது, இல்லை உங்களுக்கு எது வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் போடலாம். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இது நான் கொண்டு வரப்போ கர்வ் மாதிரி வருது. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து அடுத்தடுத்து நம்ம ஃபில் பண்ணிகிட்டே வரணும். இப்போ இதில் வந்து ஒரு மெயினான ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்ன அப்படின்னா, அதாவது நம்ம போடுற அந்த சுகர் பீடு வந்து கர்வாக இருக்க மாதிரி இருக்கணும். ஓகேங்களா? நம்ம போடுற ஒவ்வொரு அந்த டர்னிங் வந்து கர்வாக இருக்க மாதிரி இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த ஸ்டிச்சு வந்து ரொம்பவே யூனிக்காக தெரியும். அதே மாதிரி நீங்கள் கேட்கலாம், என்ன நீங்கள் அங்கங்கே வந்து ஒரு 3mm பீடு வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. அது எதுக்காக ஸ்டிச் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நமக்கு வந்து அதை வந்து சுகர் பீடு நம்ம அதாவது சுற்றி கொடுக்குறப்போ அது நமக்கு ஹைலைட்டாக தெரியும். கொஞ்சம் நல்லாவே லுக் வைஸ் நல்லாயிருக்கும். உங்களுக்கு வந்து நீங்கள் பிகினராக இருக்கீங்க, எனக்கு வந்து இந்த கரெக்டாக கர்வ் வரமாட்டேங்குது அப்படின்னு உங்களுக்கு ப்ராப்ளமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நார்மலாக வந்து ஒரு அதாவது இதே மாதிரி கிளாத்தில் வந்து யூ ஷேப்பை அப்படியே திரும்ப உல்ட்டா யூ இந்த மாதிரி நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ அந்த 3mm பீடு கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, அந்த பீடை சுற்றி வந்து நம்ம கர்வாக வந்து அவுட்லைன் மாதிரி கொடுக்கணும். ஓகேங்களா? அவுட்லைன் மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை கண்டினியூ பண்ணுவே, அதாவது நம்ம அந்த இதுக்கு அப்படியே அவுட் சைடில் அதே மாதிரி கர்வில் டிசைனில் கூட நீங்கள் கொடுக்கலாம். இல்லை அந்த மாதிரி இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த கர்வ் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ட்ரா பண்ணி காமிச்சிருந்தேன்ல, அந்த மாதிரியுமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இதில் போடலாம். இது வந்து நான் சின்னதாக, அதாவது மினி ஒரு ஸ்லீவ் நெக் பேட்டர்ன் நான் வரைஞ்சி காமிச்சிருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ரொம்ப குட்டியாக இருக்க மாதிரி தெரியும். பட் இதுவே வந்து நீங்கள் பெரிய நெக்கில் போடுறப்ப நல்லாவே கிளியராக இருக்கும். ஓகேங்களா? பட் இதுதான் பேட்டர்ன் வந்து நமக்கு வந்து கர்வாக இருக்கணும் மெயின். இன்னொரு விஷயம், இன்னொரு டவுட்டும் கேட்டிருந்தாங்க சுகர் பீடை பற்றி. ஸோ அதனால் இப்போவே இந்த வீடியோலேயே நான் சொல்லிடுறேன். சுகர் பீடு வந்து ஒரு சிலர் வந்து கருத்து போகுது அப்படிங்கிற கஸ்டமர் சைட்லேருந்து கம்ப்ளைண்ட் வருது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. எப்போவுமே சுகர் பீடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதோட லைஃப் வந்து லாங் லைஃப் கிடையாது. ஓகேங்களா? சுகர் பீடு வந்து நம்ம யூஸ் பண்ணி போடுற அந்த ப்ளவுஸ், ஆரி ஒர்க் ப்ளவுஸ்லாம் வந்து நம்ம எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து லைஃப் கொடுக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம சுகர் பீடு வாங்குகிற பிராண்டை பொறுத்து இருக்குது. அதே மாதிரி நம்ம ஹேண்டில் பண்ணுறது அந்த பிராண்டு, இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி நீ வர்ற நெக்ஸ்ட் வீடியோஸ்லலாம் கண்டிப்பாக வந்து எந்த மாதிரி நம்ம ப்ளவுஸ்லாம் ஹேண்டில் பண்ணலாம், அதாவது சுகர் பீடு கருத்து போகாமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் டிப்ஸ் இருக்குது, அதாவது நம்ம ஃபுல்லாக கருத்து போகாமல் இருக்கிறதுன்னு கேரண்டி எப்போவுமே கொடுத்துடாதீங்க கஸ்டமருக்கு. ஏன் அப்படின்னா இது வந்து நமக்கு கண்டிப்பாக கருத்து போகும் நமக்கு தெரியும். ஸோ கஸ்டமருக்கு எப்போவுமே வந்து நம்ம கேரண்டி கொடுக்கக்கூடாது. ஓகேங்களா? அதே மாதிரி நீங்கள் எப்படிலாம் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா அது வந்து இன்னும் கொஞ்சம் லைஃப் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன்.
அந்த வீடியோலாம் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு எப்படி சொல்கிறது, நம்ம இஷ்டமாக எப்படி போடணும் அப்படின்றதோ அந்த மாதிரி நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். இதுவே வந்து நீங்கள் வந்து இந்த மெத்தடில் தான் நான் கண்டினியூ பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அதே மெத்தடில் நீங்கள் கண்டினியூ பண்ணி அந்த கர்வ் டிசைன்லேயே போட்டுடலாம். ஓகேங்களா? ஸோ நான் இதை நல்லா திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன். இது வந்து சின்ன நெக் பேட்டர்னாக நான் வரைஞ்சிருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப குட்டியாக இருக்க மாதிரி தெரியும். இதுவே நீங்கள் நார்மல் நம்ம நெக் பேட்டர்னில் போடுறப்ப கரெக்டாக வரும். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம அந்த கர்வில் சுற்றியே வந்து என்ன பண்ணுறோம், இப்போ இந்த இடத்துல வந்து நான் ஒரு சிங்கிள் பீடு போடுறதுனாலும் போடலாம். அந்த கர்வ் பண்ணுறோம் இல்லையா, அந்த கர்வ் இடத்துல வந்து சிங்கிள் பீடாக போடணும். அதே மாதிரி நம்ம வந்து கேப் இல்லாமல் போடணும். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் அதாவது அந்த இதுக்கு சுற்றி கொடுக்காம கொஞ்சம் கேப் விட்டு நான் கொடுத்துருக்கேன். சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி கேப் இருக்கும். ஸோ நம்ம எப்படி நமக்கு வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஆனால் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நீங்கள் ஸ்டார்டிங்கில் இப்போ வந்து இதில் நான் நிறையா மெத்தடில் நான் காமிச்சிருக்கேன். ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு லைன் போட்டு அதுக்கு மேலே 3 லைன்ஸ் வந்து கண்டினியூவாக போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கர்வ் மாதிரி, அதாவது கர்வ் மாதிரி தெரியாது, பட் ஒரு சென்டரில் வந்து ஒரே ஒரு பீடு வச்சுட்டு அப்படியே கண்டினியூ பண்ணியிருப்பேன். இல்லை உங்களுக்கு அதுவுமே எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னா நான் அதுக்கப்புறம் சொன்னேன் இல்லைங்களா, யூ ஷேப்பில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே போடுறப்போ பர்ஃபெக்ட் டிசைன் நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக போட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த சைடில் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். அதாவது யூ ஷேப்பில் இந்த சைடு நான் வந்து போட்டது யூ ஷேப்பில் போட்டிருக்கேன். அப்படியே நான் யூ ஷேப்லேயே கண்டினியூ பண்ணிட்டு வரேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் போடுறப்போ இன்னுமே வந்து நமக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். பட் இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்குன்னா இதே நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். ஆனால் கண்டிப்பாக வந்து அந்த நம்ம 3mm பீடை சுற்றி ஒரு லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கர்வ் டைப்பில் கொடுக்கணும். ஓகேங்களா? இதில் வந்து ஒரு சில இடத்துல நீங்கள் வந்து கேப் இல்லாமல் போடணும். அதுதான் மெயின். ஓகேங்களா? கேப் இருந்தாலும் நீங்கள் நெக்ஸ்ட்டு கொண்டு வரப்போ உள்ளே வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஃபில் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நீங்கள் இப்படி உள்ளே கொண்டு வந்து ஃபில் பண்ணிவிட்டு அப்படியே திரும்ப டர்ன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டர்ன் பண்ணிவிட்டு போகிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா ஒரு சில இடத்துல வந்து உங்களுக்கு அதாவது ஸ்டிச்சிங் வந்து நம்ம எண்ணாட் போடுற மாதிரி இருக்கும். அந்த எண்ணாட் போடுற மாதிரி இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த நம்ம நெக்லைன் போட்டிருக்கோம் இல்லையா, நெக்லைனை சுற்றி அந்த நம்ம அதே கலர் த்ரெட்டு தான் எடுப்போம். ஓகேங்களா? அதே கலர் த்ரெட் எடுக்கிறப்ப நீங்கள் அதை சுற்றி ஒரு 2 செயின் போட்டுட்டு நீங்கள் கண்டினியூ பண்ணாலும் ப்ராப்ளம் இருக்காது. ஓகேங்களா? இதில் மேக்ஸிமம் வந்து நீங்கள் லாஸ்ட்டாக போடுறது, அதாவது நம்ம இந்த மாதிரி இடையில வந்து இந்த மாதிரி கர்வ்லாம் போட்டுட்டு நீங்கள் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட இதில் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த இடத்துல நான் போட்டுட்டு இந்த சைடில் முடிஞ்சிடும். ஸோ நான் ஃபஸ்ட் அந்த கார்னரில் வர்றப்போ திரும்ப நான் வந்து என்ன பண்ணுறேன், எண்ணாட் போட்டுட்டு தான் வரா மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் இதில் நீங்கள் எண்ணாட் போடுறதுக்கு வந்து சிங்கிள் பீட் நாட்டே போடுறது பெஸ்ட்டு. ஓகேங்களா? இல்லை எனக்கு ரொம்ப அது பயமாக இருக்குது அப்படின்னா நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி, சிங்கிள் பீட் நாட்லேயே வந்து நல்லா நமக்கு கான்ஃபிடெண்ட்டாக ஸ்ட்ராங்காக போடுறது எப்படி அப்படின்றத சொல்லியிருக்கேன். ஸோ சிங்கிள் பீட் நாட்டே 2 டைம் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு சைடு போட்டு அப்படியே ஆப்போசிட் சைடில் ஒரு பஞ்ச் பண்ணி எடுத்து ஆப்போசிட் சைடில் நம்ம லாக் பண்ணுறது. இதெல்லாம் எனக்கு வேண்டாம், ரொம்ப ரிஸ்க் எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னா நீங்கள் எண்ணாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து நீங்கள் மேலே வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து இந்த சைடில் போடுறது ப்ராப்பர் மெத்தட். நம்ம கர்வாக வந்து ஒரு யூ ஷேப்பில் நம்ம கரெக்டாக போடுறோம். ஓகேங்களா? நீங்கள் எனக்கு இதுதான் கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் நெக்லைனில் தாராளமாக ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். எது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ, ஸ்டார்டிங்கில் என்ன ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்களோ அதே தான் எண்டிங் வரைக்கும் நீங்கள் கொண்டு வரணும். அதை மட்டும் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டபுள் சுகர் பீடாக மட்டும்தான் நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். அதிகமாக ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன ஆகுன்றதையும் நான் சொல்லிடுறேன். ஃப்ரேமில் இருக்கிற வரைக்கும் நமக்கு டைட்டாக இருக்க மாதிரி தெரியும் சுகர் பீடு. பட் ஃப்ரேமை விட்டு நம்ம வெளியில் எடுத்ததுக்கப்புறம் 2 பீடுக்கு மேலே நீங்கள் ஸ்டிச் பண்ணியிருந்தீங்கன்னா அது லூஸாக இருக்கும். ஸோ அது நமக்கு ப்ராப்ளம் தான். ஸோ அதனால் மேக்ஸிமம் வந்து நீங்கள் சிங்கிள் பீடாக நீங்கள் யூஸ் பண்ண வேணாம். ஏன் அப்படின்னா நம்ம வந்து ரொம்ப வாட்டர் ஃபில்லிங் கொடுக்குறப்ப டபுள் பீடாக யூஸ் பண்ணலாம். அதை விட அதிகமாக கண்டிப்பாக யூஸ் பண்ணிடாதீங்க. ஆல்ரெடி இது எல்லாமே நான் சுகர் பீடை பற்றிய டீட்டெயில்ஸ் நிறையா சொல்லியிருக்கேன். அதனால் வந்து நான் வந்து இதில் என்ன தேவையோ அதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல முடிச்சுட்டு நான் வந்து பீட் நாட்டு தான் போட்டிருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து இந்த 3mm பீடுக்கு சுற்றி வந்து நான் என்ன பண்ணுறேன், சுகர் பீடு கொடுத்துட்டு அப்படியே நான் கர்வ் மெத்தடில் நான் ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? இது வந்து ஃபில்லிங்காக இருக்கணும், கேப் இருக்கக்கூடாது. அது ஒன்று தான் இதில் மெயின். சரி, அதே மாதிரி நம்ம கண்டினியூ பண்ணுறது வந்து கண்டினியூஷனாக இருக்க மாதிரி இருக்கணும். நம்ம வந்து அதில் அதாவது த்ரெட்டில் வந்து நமக்கு அந்த ஒரு ஷேப் இருக்கணும்.
அதாவது ஹார்ட்டின் ஷேப்பு உல்டா ஹார்ட் இருக்கணும். இது அந்த மாதிரி ஷேப் போடணுன்றது கிடையாது. ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி நீங்கள் ஒரே ஃப்ளோவில் போட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து லுக் வைஸ் நல்லாயிருக்கும். இது வந்து நம்ம எம்போஸ்டு ஒர்க்கில் அதே மாதிரி ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ப்ரைடல் ஒர்க்கில் ப்ளவுஸில் கூட இந்த மாதிரி பண்ணுவாங்க. இது கண்டிப்பாக வந்து இம்பார்ட்டண்டான ஸ்டிச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எந்த டவுட்னாலும் கேளுங்க. அதே மாதிரி டவுட்டில், அதாவது நிறைய டவுட் இருக்குது ஆரியில் அப்படின்னா டவுட் கிளாரிஃபிகேஷன் குரூப்னு ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன் பிகினர்ஸ்க்காக. அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கணும்னு நினைக்கிறோம், ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம ஆரி ஆன்லைன் கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கோம். அதில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள். சர்டிஃபிகேட் கோர்ஸ் தான் நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சுகர் பீடை வந்து ஃபுல்லாக உள்ள ஃபில்லிங் கொடுத்துட்டு அவுட்லைன் வந்து நீங்கள் சுகர் பீடு கொடுத்தீங்கன்னா இன்னுமே வந்து லுக் நல்லாயிருக்கும். அதே மாதிரி இல்லை சுகர் பீடு கொடுக்கல அப்படின்னா நீங்கள் த்ரெட் ஒர்க்கு கூட கொடுக்கலாம். பட் அவுட்லைன் கொடுத்தா தான் அதோட லுக்கே வந்து நல்லா நீட்டாக இருக்கும். ஓகேங்களா? வேறு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. வேறு ஏதாவது உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து எங்கேயாவது கேப் இருக்க மாதிரி இருந்தது அப்படின்னா நம்ம அந்த கேப்பை வந்து நம்ம சிங்கிள் பீடாக வச்சு கூட ஃபில் பண்ணிக்கலாம். நீங்கள் மேக்ஸிமம் வந்து ஒரு பீடை சுற்றி இந்த மாதிரி மெத்தட்லையும் போடலாம், இல்லை அந்த கர்வ் மெத்தட்லையும் போடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.